16th question. The value of integral over c z bar dz where c is the upper half of the circle mod z is equal to 1 is option A pi I, option B minus pi I, option C pi, option D minus pi. இந்த question பாத்தீங்கன்னா நமக்கு PGT exam 17 பேஜ்ல கேட்கறாங்க. இந்த questionோட ஆன்சர் நீங்க எதனா கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் option A pi I என்றது தான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு இங்க சர்க்கிள் கொடுத்தாங்க mod z is equal to 1. அப்ப mod z is equal to 1 னா என்ன அர்த்தம்னா mod z minus 0 is equal to 1 ன்ற மாதிரி கொடுத்ததா அர்த்தம். அப்படினா என்ன அர்த்தம்னா 0 சென்டர் வச்சு 1 ரேடியஸ் இருக்க நமக்கு ஒரு சர்க்கிள் தான் நமக்கு கொடுத்தாங்க. அப்ப 1 ரேடியஸ் இருக்க இது ரேடியஸ் இது சென்டர். அப்ப சென்டர் 0 ஆரிஜினல் இருக்கு and ரேடியஸ் வந்து 1 இருக்க மாதிரி இருக்க சர்க்கிள். அதோட அப்பர் ஆஃப் சர்க்கிள் தான் எடுத்தாங்க. அப்பர் ஆஃப் ஆஃப் சர்க்கிள் தான் அந்த சீன்ற கவனம் எடுத்தாங்க. சோ அந்த தோவை பொறுத்த வரைக்கும் integral over c z bar dz வேல்யூ என்னவா இருக்கும் தான் இந்த question கேக்குறாங்க. இது வந்து இந்த சர்க்கிள் வச்சு நீங்க எதனா கெஸ் பண்ணிரலாம். ஆன்சர் option A வந்து 2 pi I என்றது. ஆன்சர் எப்படி வந்தது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 16 क्वेश्चन என்ன கொடுத்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்தாங்க z is equal to 1 mod z is equal to 1 mod z is equal to 1 எங்க வரும் அப்படினா z க்கு வந்து நம்ம e power i theta எடுக்கும்போது e power i theta எடுக்கும்போது mod z வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா cos theta plus i sin theta கிடைக்கும். அதோட மாடுலஸ் வேல்யூ இப்போ இது எப்படி எழுதலாம் root of cos square theta plus sin square theta cos square plus sin square வேல்யூ என்ன கிடைக்கும் 1. அப்ப mod z is equal to 1 ஆயிருக்கும் அப்படினா நமக்கு z என்னவா இருக்கும் e power i theta. சோ z is equal to e power i theta கண்டுபிடிச்சோம். இப்போ dz ன்றது என்ன அர்த்தம் d by d theta z க்கு அர்த்தம். அப்ப dz is equal to e power i theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power i theta திருப்பி i theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது i into d theta கிடைக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் z டிஃபரன்ஷியேட் பண்ற சைடு அடுத்து ரைட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது theta இருக்கு. அப்ப e power x க்கு e power x வரும். திருப்பி மேல i theta in terms of theta ல கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால i into theta நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் i into d theta கொடுக்கலாம். இப்போ i e power i theta into d theta கொடுக்கலாம். அப்ப z bar is equal to z க்கு நம்ம e power i theta அப்படினா z bar நம்ம எப்படி எழுதலாம் e power minus i theta. z க்கு நம்ம cos theta plus i sin theta எழுதுறோம் அப்படினா z bar க்கு cos theta minus i sin theta எழுதுறோம். அப்ப z bar நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா e power minus i theta. சோ நம்ம இப்போ வந்து சீன் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க upper half of the circle கொடுத்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி circle with center 0 இருக்க மாதிரி இங்க கொடுத்தேன் and radius வந்து நமக்கு என்னவா இருக்கும் 1 இருக்கும். இந்த 1 radius அப்ப எந்த சைடு போனாலும் நமக்கு 1 radius இருக்க மாதிரி நமக்கு அந்த circle நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இந்த circle எப்படி வரும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடுல இருந்து இந்த ஃபுல்லா அப்படி வந்து கீழே வரும். கீழே circle வரும். இந்த circle வரும். நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து upper half of the circle னு கொடுத்திருக்காங்க. சோ upper half of the circle நான் இது மட்டும் தான் வரும் மேல இருக்க portion மட்டும் தான் வரும். அப்ப மேல இருக்க portionனாக்க circle ஓட full rotation எத்தனை வரைக்கும் வரும் 0 to 2 pi வரைக்கும். இங்க பாத்தீங்கன்னா half of the circle அப்படின்றதால upper half of the circle இருந்தாலும் கீழ half இருந்தாலும் நமக்கு பாதி portion இருக்கனால நமக்கு 2 pi rotation இருக்குள்ள அதனால ஒரே ஒரு இது மட்டும் தான் half நாக்க. அப்ப 0 to pi value நமக்கு எக்ஸிஸ்ட். அப்ப theta value from 0 to pi value ஏன்னா upper half of the circle எடுக்கிறதுனால அப்ப 0 to pi வரைக்கும் எடுக்கலாம். அப்ப இப்போ வந்து நம்ம கொடுத்தத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சலாம். integral over c z bar dz is equal to z bar நம்ம என்ன கொடுத்தோம் e power minus i theta and d z க்கு நம்ம எப்படி போடலாம் i e power i theta into d theta. e power i theta minus e power minus i theta நமக்கு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் நமக்கு e power i theta plus i theta போடும்போது e power 0 anything power 0 1. சோ இது ரெண்டும் சேர்த்தா 1 ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்ப இது மட்டும் தான் கிடைக்கும். integral i into d theta மட்டும் d theta போடும்போது theta value அப்ப equal to i into theta upper limit நமக்கு pi 0. So i into pi minus 0. So pi i என்றது தான் கரெக்ட் ஆன்சர். pi i எந்த ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் A இருக்கு. சோ இதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம கொடுத்திருக்கிற சம்ல upper half of the circle கொடுத்தனால அந்த இத மட்டும் சூஸ் பண்ணிட்டோம். அப்படினா full circle கொடுத்தாங்க 0 to 2 pi எடுத்தீங்க. வந்து upper half அப்படி மட்டும் கொடுத்தனால 0 to pi மட்டும் தான் பாதி போர்ஷன் மட்டும் இருந்தனால சோ அந்த லிமிட் கண்டுபிடிச்சோம். இப்போ integral over c க்கு லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. z நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி x plus i y வச்சு போடலாம். இங்க வந்து நமக்கு cos theta plus i sin theta e power i theta வச்சு போடும்போது integral நமக்கு இன்டெகிரேட் பண்றது ஈஸியா இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த எடுத்து இங்க ஒரு சர்க்கிள் கொடுத்தனால நம்ம ப்ரொசீட் பண்றது நமக்கு e power i theta போடும்போது ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சோ mod z is equal to 1 வர மாதிரி நம்ம z சூஸ் பண்ணோம் அப்படினா கண்டிப்பா e power i theta வச்சு தான் நம்ம போடணும். அதனால x plus i y ன்னு போடினால அது mod z is equal to 1 க்கு x and y க்கு சூட்டபிளான ஆன்சர் போடணும். அதனால எப்பவுமே mod z is equal to 1 னா z க்கு e power i theta வச்சு போடும்போது z bar க்கு e power minus i theta அப்புறம் dz க்கு minus i theta into minus i into e power i theta into d theta போட்டு இந்த இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். சோ ஆப்ஷன் A pi i என்பது கரெக்ட் ஆன்சர்.